இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றிகளும் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நம்ம தேவனுடைய வார்த்தைக்காய் கடந்து போவோம். ஆகியால் நம்மளோட பேசுவாராக. நம்ம முதலாவது ஒரு வசனத்தை எடுத்து படிப்போம். அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, உமக்கு சோத்திரம். பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உமக்கு சோத்திரம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு சோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே, உமக்கு சோத்திரம். நாள் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். இந்த அடையாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க அப்பா. இந்த யூடியூப் மூலியமா, ஆன்லைன் மூலியமா பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை அவங்க இருதயத்துல கிரியை செய்ய உதவி செய்யுங்க. உம்மை தேடுகிற அந்த எண்ணங்களை நீர் கொடுப்பீராக. இப்படி வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. தடைகளை உடைத்து போடுகிறப்பா. வார்த்தைக்கு எதிராக செயல்படுற எல்லா நர்சாக இயேசு கிறிஸ்து நாமத்தால் தடைகளை உடைக்கிற வான மண்டல பொல்லாத சேனைகளை நர்சாக இயேசுவின் நாமத்தால கடிந்து வெளியேறும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். ஆவியானவர் பேசுவீரா. உடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவர். சுயம் ஒன்று வராதபடி என் தேவன கர்த்தர் வார்த்தைகள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நம்ம வார்த்தைக்காய் கடந்து போவோம். இந்த நாள்ல தேவன் நமக்கான கொடுத்த வார்த்தையை ஆண்டவர் தியானிக்கும்படி இந்த வார்த்தை உங்களோடு பேசுவார். தேவன கர்த்தர் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாள்ல நமக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை சங்கீதம் 53ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அல்லேலூயா. அதுல சொல்லப்படுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்தரை கண்ணோக்கினார். அல்லேலூயா. முதல் வசனம் சொல்லுது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கின்றார். அல்லேலூயா. நம்ம தேவனை தேடுகிற உணர்வு உண்டோ என்று ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திலிருந்து நம்மளை மனிதர்களை கண்ணோக்கி பார்க்கிறாராம். அல்லேலூயா. நம்ம தேவனை தேடுகள், உண்மையா தேடுகள் உணர்வு உண்டோ என்று பார்க்கிறாராம். அதுக்கு கீழே வசனம் சொல்லுது, 3வது வசனம், அவர்கள் எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நம்மை நன்மை செய்கிறவர்கள் இல்லை, ஒருவரும் இல்லை என்றார். அல்லேலூயா. இங்க நல்லா சொல்லப்படுகிறது இந்த வசனத்துல, அவர்கள் எல்லோரும் வழி விலகி, அல்லேலூயா, ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனும் இல்லை, ஒருவனாயும் இல்லை என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. இது பழைய ஏற்பாட்டுல சங்கீத புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வசனம் புதிய ஏற்பாட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம புதிய ஏற்பாட்டிலும் இந்த வசனத்தை படிக்கலாம். அல்லேலூயா. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10, 11, 12 இந்த 3 வசனங்களிலும் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை. 11ஆம் வசனம் சொல்லுது, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவனும் இல்லை. 12வது வசனம் சொல்லுது, எல்லா வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. இல்லையா? இது பழைய ஏற்பாட்டிலும் இந்த வசனத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதுல நம்ம தெரிந்து கொள்ற விஷயம் என்னன்னு கேட்டா, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தேவனை உண்மையா தேடுகிற ஒரு மனிதனும் இல்லை, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தேவனை தேடுகிற உணர்வுள்ளு தேடுகிற மனிதர்கள் இல்லை என்று இங்க சொல்லப்பட்டுகிறது. அப்போஸ்தலர் பவுல் சங்கீதத்துல எழுதப்பட்டதை திருப்பியும் எழுதுகிறார். காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம தேவனை சரியாக தேடுவதில்லை. நீங்க பாருங்க, திருப்பி அந்த வசனத்தை படிக்கிற ரோமர்ல, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நன்மை செய்கிற ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனை தேடுகிறோம். அப்ப நம்ம எப்படி தேடுகிறோம்? நம்ம ஆலயத்துக்கு கடந்து போகிறோம், தேவனை தேடுகிறோம், செபிக்கிறோம், ஆண்டவரை நம்ம வேதத்தை நல்லா படிக்கிறோம். ஆனா ஆண்டவர் அங்க தெளிவா சொல்லப்படுகிறாரு, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ? இந்த பூமியில மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறான். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனை சரியாக தேடல அப்படின்னு வேதத்துல சொல்லப்படுகிறது. தேவன் நம்ம தேடுற அளவுக்கு ரொம்ப தூரத்துலதான் இல்லை.
நம்ம பட்சத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உண்மையா தேடும் போது கண்டறியத்தக்க நம்ம பக்கத்திலே இருக்கிறாரு தேவன். ஆனா நம்ம சரியா தேடுவதில்லை. அல்லேலூயா. தேவன் இத உணர்வுபூர்வமா அந்த வசனத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நான் ஒரு வாரமா தியானிக்கும் போது ஆண்டவர் வார்த்தையே கொடுக்கல. ஆனா ஒரு வாரமா இதுக்கான வழிவாசல்களை ஆண்டவர் திறந்தார். இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் என் கண்ணால பார்க்கும்படி திறந்தார். நேற்று நைட்டு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தையில சொல்லப்படுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒருவரும் இல்லப்பா. ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. அப்ப தேடுகிற உணர்வு உள்ளவன் இல்லை. நம்ம எப்படி தேடுகிறோம் தேவன் கேட்டீங்கன்னா, இங்க சொல்லப்படுகிறது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல சொல்லப்படுகிறது, மற்றவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை தேடாமல் தங்களுக்குரியவர்களை தேடுகிறார்கள். அல்லேலூயா. தேவாலயத்துக்கு நம்ம தேவனை கடந்து போறோம், துதிக்க கடந்து போறோம். ஆனா நாம என்ன பண்றோம்னா, தேவாலயத்துக்கு போயிட்டு தங்களுக்குரியதை தேடுகிறோமா? அல்லேலூயா. அப்ப தேவனுக்குரியதை நம்ம தேடாம தங்களுக்குரியதை நம்ம தேடுகிறோம் என்று தேவன் சொல்றார். இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தேவாலயத்துக்கு கடந்து போகிறோம். தேவாலயத்துக்கு கடந்து போய், ஆண்டவரே என் குடும்பத்துக்கு இது பிரச்சனைப்பா, இது போராட்டப்பா, ஆண்டவரே நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம விண்ணப்பம் வைக்கிறோம். தப்பு இல்லை, விண்ணப்பத்தை வைக்கணும். அப்பதான் தேவன் நமக்கு அது அதிசயங்களும் அற்புதங்களும் செய்வார். ஆனா எந்நேரமும் அதே விண்ணப்பத்தை எப்ப போனாலும், ஆண்டவரே என் குடும்பத்துல பிரச்சனை, என் கணவருக்கு பிரச்சனை, ஆண்டவரே என் போராட்டங்க, ஆண்டவரே சாப்பாட்டுக்கு வழி இல்லப்பா, வேலை இல்லப்பா, கஷ்டம்பா, இதையே நம்ம புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு தேவன். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தங்களுக்குரியதை தேடுகிறார்கள். தேவனுக்குரியதை தேடுவதே இல்லை. நம்ம தங்களுக்குரியதை தேடுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம தங்களுக்குரியதை தேடுவதை விட்டு தேவனை தேடணும். நம்ம ஆலயத்துக்கு ஏன் தேவன் இடத்துல போறோம்னா, தேவனை தேடும்படி, அவரை துதிக்கும்படி, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நம்ம ஆலயத்துக்கு கடந்து போறோம். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ நம்ம ஆலயத்துக்கு ஏன் கடந்து போறோம்னா, தேவனை துதிக்கவும், ஆராதிக்கவும், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தவும், அவர் வல்லமை வெளிப்படுவதும் காணுவதற்காக தான் நம்ம ஆலயத்துக்கு கடந்து போறோம். ஆனா நாம என்ன பண்றோம்னா, தேவாலயத்துக்கு போயிட்டு தங்களுக்குரியதே தேடுகிறோம். ஐயோ இந்த பிரச்சனை எப்படி, அந்த பிரச்சனை எப்படி, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஏதா போறா, நம்ம தேவனை தேடுறதே விட்டுறோம். ஆண்டத்துல நம்முடைய பிரச்சனைகளையே கொட்டி கொண்டு நம்ம எண்ணங்கள் செயல்படலாம் எங்கேயோ இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா தேவாலயத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஆனா தேவனை தேடுறதை விட்டு நம்ம இருதயம் எங்கேயோ இருக்கிறது. தேவனை தேடுறதே இல்லை. நம்ம இருதயம் நம்ம பிரச்சனையிலயோ, நம்ம போராட்டத்திலயோ, நம்ம நிந்தையில தான் இருக்குத வச்சு. ஆனா தேவனை தேடுவதிலே இல்லை. சில பேர் ஒரு படி தாண்டி வேற மாதிரி தேட ஆரம்பிச்சிட்டாங்க தேவனை. அல்லேலூயா. தேவன் இதைத்தான் உணர்த்தினார். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நிறைய ஊழியக்காரரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. நிறைய தீர்க்கதரிசியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. விசுவாசிகள் ஊழியக்கார தேடுறாங்க, தீர்க்கதரிசி சொல்றாங்க. சில ஊழியக்காரங்களே சில தீர்க்கதரிசி தேடி போற அளவுக்கு ஆயிட்டாங்க. சில விடுதலை ஆக்குற ஊழியங்களை தேடி போற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஆண்டவர் மனம் கஷ்டப்படுகிறார், மனம் உடைகிறார். நீங்க தேட வேண்டியது தேவனங்க, ஊழியக்கார அல்ல, தீர்க்கதரிசி அல்ல. நீங்க தீர்க்கதரிசி தேடி போறீங்க, உங்களுக்கு ஏத்த வார்த்தைகள் சொல்ல நீங்க சந்தோஷத்தோடு வரீங்க. ஆனா உங்களுக்கு விடுதலை இல்ல, சமாதானம் இல்ல, போராட்டம், பிரச்சனை அப்படியேதான் இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசி தேடி போறீங்க, அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுவாங்க தேடி போறீங்க. இந்த ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா நல்லது நடக்குமா, அந்த ஊழியக்காரர்கிட்ட தேடி போய் ஜெபம் பண்ணா நல்லா நடக்குமா, இதைத்தான் நீங்க தேடுறீங்களே வச்சு தேவனை தேடுவதில்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றார், தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் இல்ல. நம்ம தேவனை தேடணும். நீ தீர்க்கதரிசியை தேடாத, தேவனை தேடு. தீர்க்கதரிசி தேவனை உண்டு பண்ணினார். நீங்க உண்டு பண்ணின தீர்க்கதரிசியை தேடுறீங்க, தீர்க்கதரிசியை உண்டு பண்ணின தேவனை தேடல. அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனை தேடணும், தீர்க்கதரிசி அல்ல, ஊழியக்காரன் அல்ல. நீங்க எல்லா ஊழியக்காரர்கிட்ட மாத்தி மாத்தி இந்த சபைக்கு போனா அந்த சபைக்கு போனா நல்லா நடக்குமா, இந்த ஊழியக்காரர்கிட்ட போனா நல்லா ஜெபிக்க விடுதலை ஆகுமா, இந்த ஊழியக்காரர்கிட்ட போனா நமக்கு சமாதானம் கிடைக்குமா, இந்த தீர்க்கதரிசி நமக்கு தீர்க்க தரிசனம் உரைப்பாரா, நமக்கு தேவையானது உரைப்பாரா, நம்ம நல்லா இருப்போம்னு உரைப்பாரா. இதை தேடியே நீங்க தீர்க்கதரிசியும் ஊழியக்காரனும் தேடி தேடி சுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆனா உங்க பிரச்சனை மாறுவே இல்லை. உங்க பிரச்சனை மாறணும்னா தேவனை தேடணும். தேவனை தேடும் போது என்ன நடக்குது உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், தேவனை தேடுறவங்களுக்கு என்ன நடக்குது பாருங்க. ஏசாயா புஸ்தகத்துல 38வது அதிகாரம்
1-5 படிக்க தேவை. நான் உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கிறேன். அல்லேலூயா. எசேக்கியேல் என்ற தீர்க்கதரிசி, எசேக்கியேல் என்ற ராஜா இருக்கிறாரு. அப்ப ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, அவருடைய கடைசி நாட்கள் முடிஞ்சிச்சு, அவர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி கிட்ட சொல்லி அனுப்புறாரு. அப்போ எசேக்கியேல் கிட்ட அந்த தீர்க்கதரிசி சொல்றாருப்பா, நீ ஒழுங்குபடுத்திக்க, உடைய நாட்கள் முடிஞ்சிருச்சு, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க ஒழுங்குபடுத்திக்கங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் சொல்லி அந்த தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியேல் கிட்ட சொல்றாரு. ஆனா எசேக்கியேல் என்ன பண்றாருன்னா, தீர்க்கதரிசியுடைய வார்த்தையே கேட்டுக்கொள்கிறார். நல்லா புரிஞ்சுக்க, சொன்ன ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து ஊழியக்காரன் பின்னாடி போகல, திருப்பி செவுத்து பக்கம் திரும்பி தேவனிடத்துல மன்றார, தேவனை தேடுறார். ஆண்டவரே, உங்க வார்த்தை நான் கை கொண்டனே, ஆண்டவரே உங்க சொல்படி நான் நடந்து கொண்டனே, எனக்கு ஏன்பா மரணம், எனக்கு மரணம் வேணாம் ஆண்டவரே, நான் இன்னும் ஜீவிக்கணும் என்று ஆண்டவரை தேடும் போது கீழே இறங்கி போன தீர்க்கதரிசி திருப்பியும் மேலே ஏறி ஆண்டவர் உனக்கு 15 வருடம் கூட்டி கொடுத்தார் என்று சொல்ல வைத்தார். அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனை நம்ம தேடும் போது தீர்க்கதரிசி நம்ம தேடி வருவார். அல்லேலூயா. தேவன் தீர்க்கதரிசியை உன்னை தேடி அனுப்புவார். நீ தீர்க்கதரிசி தேடி ஓட தேவையில்லை, தேவனை தேடி ஓடினால் போதும், தேவனை நீ தேடினால் போதும், தேவன் உன்னை தேடி வர வைப்பார். அல்லேலூயா. நீங்க பழைய ஏற்பாட்டுல சவுல குறித்து பாத்தீங்கன்னா, சவுல் சில தவறுகள் செய்யறாரு. அதான் ஆண்டவர் எல்லாத்தையும் கொன்று போடுங்கன்னு சொல்லும் போது, இவர் நல்லா இருக்கிற ஆடு மாடு மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு இதெல்லாம் கொன்று போடுறாரு. ஆண்டவர் மனவேதனை பண்ண, நம்ம சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியிலே சொல்லிட்டு திருப்பி ஒரு தீர்க்கதரிசி, அல்லேலூயா, தீர்க்கதரிசி அனுப்பிச்சு அவர்கிட்ட போய் சொல்றாரு, ஏம்பா நீ ஏன் இப்படி செய்த, நீ செய்த தப்பு அப்படின்னு அவர்கிட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி போய் சொல்லும் போது அவர் சொல்றாரு, இவங்க சொல்றாங்கன்னு இவங்க பேச்சு நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கல, இவரு சாமுவேல் தீர்க்கதரிசி சால்வை புடிச்சு கொண்டு வாங்க நம்ம தேவன்கிட்ட போய் நம்ம திரும்பி பலியிடலாம் அப்படி சொல்லி அவரை புடிச்சு இழுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இவன் தேவன்கிட்ட நான் செய்தது மன்னிப்பாண்டவரே, தெரியாம செஞ்சுட்டேன், இனிமே நான் செய்ய மாட்டாண்டவரே, இந்த வார்த்தைப்படி கை கொள்கிற ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா என்று இவன் தேவனிடத்தில் மன்றாடி இருந்தா தேவன் மனம் இறங்கி அவருக்கு விடுதலை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருப்பார். ஆனா இவன் என்ன பண்றான்னா, தேவனை தேடாம தீர்க்கதரிசியை பிடிச்சி நீங்க வாங்க நீங்க வாங்க என்று கூப்பிட்டு கொண்டுக்கிறான். தீர்க்கதரிசி மரித்து போயும் இவன் என்ன பண்றான், தேவனை தேடல, தீர்க்கதரிசியை தேடும்படி இவன் போய் ஒரு குறி சொல்ற அம்மா கிட்ட போயிட்டு குறி கேட்டு, அதாவது சாமுவேல் மரித்தவரை வர வச்சு நான் இந்த போர்ல ஜெயிப்பனான்னு கேட்கிறான். இங்க கூட அவன் தேவனை தேடல, ஒரு தீர்க்கதரிசி தேடி போறான், மரித்த தீர்க்கதரிசியை தேடி போறான். அவர் சொல்றாரு, நாளைக்கு நீ என்னோட கூட இருப்பப்பா அப்படின்னு. ஏன்னா நீங்க தீர்க்கதரிசி தேடி போனா அங்கதான் இருப்பீங்க, தேவனை தேடி போனாதான் விடுதலை உண்டாகும். அப்ப தேவனை தேடணும். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனை நீங்க தேடும் போது தீர்க்கதரிசி உன்னை தேடி வர வைப்பார் தேவன். நீங்க தீர்க்கதரிசி தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை, ஊழியக்கார தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க தேவனை தேடுங்க. நீங்க எந்த ஆலயத்தில் இருக்கிறீங்களோ அந்த ஆலயத்திலிருந்தே தேவனை துதிங்க, ஆராதிங்க, நீங்க தேவனை மகிமைப்படுத்துங்க. நீங்க இருக்கிற ஆலயத்திலே தேவன் உங்களுக்கு தேவையான ஆட்களை கொண்டு வந்து நிறுத்துவார். தீர்க்கதரிசி ஒன்னா தீர்க்கதரிசி அந்த ஊழியத்துக்கு கொண்டு வருவார். இல்லையா, விடுதலாக்கிற சுகமாக்கிற வல்லமை உள்ளவர் ஊழியக்கார வேணும்னா அங்க கொண்டு வருவார். நீ செய்ய வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடணும். ஊழியக்கார தேடி போகாதீங்க, தீர்க்கதரிசி தேடி போகாதீங்க, வாழ்க்கையில வெளிச்சம் வராது. தேவனை தேடி போங்க, வெளிச்சம் உண்டாகும். அதே போல இன்னொருத்தர் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இங்க பாருங்க, இங்க யார் தேடி வராங்க பாருங்க. அல்லேலூயா. மாற்கு 5ஆம் அதிகாரம் 25-34 நம்ம வாசிக்கும் போது அங்க சொல்லப்படுகிறது 18 வருஷம். அல்லேலூயா. 18 வருஷம் கூனியா இருக்கிற ஒரு சகோதரி. அல்லேலூயா. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு இடத்திலும் எங்கேயுமே போகல, அவங்க தொடர்ந்து போகிற ஆலயத்துக்கு 18 வருஷமா போறாங்க. ஆனா கூனியா இருக்கிறாங்க. அவங்க தேவனை தேடி கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்காக தேவ ஆலயத்துக்கு கடந்து போறாங்க, தேவனை துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க.
தேவன் என்ன பண்ணார்னா, அவங்களுடைய பிரச்சனையை ஒரு நாள் அவங்க கிட்ட சொல்ல வேதத்திலேயே கொடுக்கப்படல. அவர்கள் ஊனி என்று கொடுக்கப்பட்டுகிறது. ஆனா 18 வருஷமா ஊனியா இருக்கிறாங்க. 18 வருஷமா தேவாலயத்துக்கு கடந்து போறாங்க. அவங்களை தேடி தேவன் வந்து அவங்கள சுகமாக்கினார். அல்லேலூயா. ஏன் கேட்டீங்கன்னா, அவங்க சொல்றாங்க, அவங்க விசுவாசிக்கிறதுனால அவங்க ஆபிரகாம் குமாரி என்று சொல்லப்படுகிறாங்க. ஆபிரகாம் குமாரன் ஆபிரகாமுடைய மகள் என்று சொல்லப்படுகிறாங்க. ஆபிரகாமுக்கும் அந்த சகோதரிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா ஆண்டவர் ஏன் அவங்கள ஆபிரகாமி குமாரி என்று சொன்னாரு பாத்தீங்கன்னா, அவங்க விசுவாசத்துல தேவ ஆலயத்துல தினமும் போய் தேவனை துதிக்கிறதும் ஆராதிக்கிறதுனால யார் யாரு தேவனை விசுவாசிக்கிறார்களோ, அவர்களாம் தேவனை நேசிக்கிறார்களோ, அவர்களாம் ஆபிரகாமின் குமாரன் குமாரன் என்று சொல்லப்படுகிறது வேதத்துல. அப்ப நம்ம தெரிந்து கொள்ளணும், விசுவாசத்துல தேவனை துதிக்கும் போது, கிரியுள்ள விசுவாசமா நம்ம இருக்கும் போது, தேவன் உன் பிரச்சனையை மாற்ற அவரே இறங்கி வந்து உன் பிரச்சனையை மாற்றுவார். அந்த சகோதரியை தேடி வந்து அந்த கூனை சுகமாக்கினார். அல்லேலூயா. இவங்க எந்த ஊழியக்காரையும் தேடி போல, எந்த தீர்க்கதரிசியும் தேடி போல, தேவ ஆலயத்துக்கு மட்டும்தான் கடந்து போனாங்க. தேவன் வந்து அங்க விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், தேவனை மாத்திரம் தான் தேடணும். அல்லேலூயா. தேவனை தேடி இருக்கும் போது கர்த்தர் வந்து விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இன்னும் விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்க போனா அன்னாள் குறித்து. அல்லேலூயா. அன்னாள் என்ன பண்றாங்கன்னா, தேவாலயத்துக்கு போறாங்க. நல்லா பாருங்க, தேவாலயத்துக்கு போறாங்க. தேவனிடத்துல ஒரு நாள் ஃபுல்லா அழுது புலம்புறாங்க. இல்லையா? அந்த வேதத்தை நீங்க படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அழுது புலம்புறாங்க. அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுக்கும்படி கோரிக்கிட்டு அழுது புலம்புறாங்க அன்னாள் அம்மா. ஆனா அழுது புலம்பி மறுநாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு, அப்புறம் நீங்க வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் தேவனை துதித்தார்கள் என்று இருக்கும், தேவனை ஆராதித்தார்கள் இருக்கும். அவங்க அன்னைக்கு மட்டும்தான் அழுதாங்க, புலம்புனாங்க. அதுக்கப்புறமட்டு தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தவும் நினைத்தார்கள் அந்த தாய். வேற எந்த தீர்க்கதரிசியும் எந்த ஊழியக்காரம் தேடி போகல. தேவன் அங்க ஆவியானவர் அந்த இடத்துல அவருக்கு நன்மை செய்தார். ஏன்னா தேவனை திருப்பி அந்த பிரச்சனை சொல்லாத அவங்க தேவனை ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், தேவன் என்னுடைய பாவங்களை என்னுடைய குறைகளை நான் தேவனிடத்துல அறிக்கை செய்திருக்கிறேன், என் தேவன் நிறைவேற்றுவான் என்ற நம்பிக்கையோடு தேவன் துதிக்கும் ஆராதிக்கும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் தேனார். ஆண்டவர் அன்னாளை நினைத்து அருளார். அவங்க ஒரு ஆண் குழந்தை பெற்றார்கள். அல்லேலூயா. அவர் கேட்டது ஒரு ஆண் பிள்ளை, ஆனால் அவர் பெற்றது 6 பிள்ளைகள். அல்லேலூயா. தேவன் நீ நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். நீ தேடுவது தேவனை, தேவனை பற்றி கொண்டு தேவனை தேடும் போது தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார். இந்த அம்மா எங்கேயுமே தேடி போல, தேவாலயத்துக்கு தேடி போனாங்க. அப்புறம் தேவனை மகிமைப்படுத்தினாங்க. தேவன் அவரை நினைத்தருளி அவர் பிரச்சனைகளை மாற்றினார். அப்போ நம்ம தேவனை தேடணும். அல்லேலூயா. இன்னொரு உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், வேதத்துல நிறைய இருக்கு இது மாதிரி. அதே போல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்துல நம்ம கொர்நேலி குறித்து நம்ம படித்திருக்கிறோம். அல்லேலூயா. கொர்நேலி என்ன பண்றான்னா, புறஜாதி மனுஷன், அவனை தேவனை தேடுகிறார். அல்லேலூயா. வீட்டுல முட்டி போட்டு நல்லா ஜெபம் பண்ணி தேவனை தேடுகிறார். அவர் உண்மையா தேவனை தேடுனால தேவன் என்ன பண்றாரு தெரியுமா? நம்பா என் புள்ள என்னை தேடினுகிறான், இறங்கி போன்னு சொல்லி தேவ தூதரை அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. தேவ தூதர் வந்து கொர்நேலி கிட்ட சொல்றாரு, பா உன் தான தர்மம் கேட்கப்பட்டது, உன் ஜபம் பரலோகத்துல எட்டப்பட்டதுப்பா அப்படின்றாரு. அப்ப என்ன கேட்கிறாரு? நான் தேவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனை நல்லா நான் புரிஞ்சுக்கணும், அவரை பத்தி நான் அறிந்து கொள்ளணும்னு அவன் கேட்கும் போது அவர் சொல்றாரு, உனக்காக ஒரு ஊழியக்காரன் அனுப்புறேன். பேதுருக்கிட்ட ஆண்டவர் வெளிப்படுறாரு. அல்லேலூயா. பேதுருக்கிட்ட வெளிப்படுத்தி கொர்நேலி கிட்ட போகும்படி தேவன் சொல்றார். நீங்க தேவனை தேடினால் தேவன் உன்னை தேடி தீர்க்கதரிசியும் ஊழியக்காரன் வரச் செய்வார். அல்லேலூயா. அவர் தேவனை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். தேவன் ஊழியக்கார பேதுருவை இங்கு அனுப்பி வைத்தார், கொர்நேலி கிட்ட அனுப்பி வைத்தார். நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, தேவனை தேடுற உள்ள நமக்குள்ள இருந்தா உங்கள் தேவைகளை தேவன் சந்திப்பார். அல்லேலூயா. அவர் உம்மை தேடி அனுப்புவார். யார் உங்களுக்கு தேவையோ அவர்களை அனுப்புவார். நீங்க தேட வேண்டியது தேவனை, ஊழியக்காரர் அல்ல. ஊழியக்காரர் நமக்காக கொடுக்கப்பட்டுகிறார். நான் ஊழியக்காரர் தப்பா சொல்ல, நானும் ஒரு ஊழியக்காரன் அல்ல, தப்பா சொல்லல. ஆனா நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னா, தேவனை தேட வேண்டியவரை விட்டு விடுறோன்ற, நம்ம தேட வேண்டிய தேவனை விட்டு விட்டு ஊழியக்காரர்களை விட்டு விடுறோம். நிறைய விஷயங்கள். உங்களுக்கு இன்னொரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லலாம்.
நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பெனிகன் பாஸ்டர் ஒரு பேட்டியில அவர் சொல்லியிருந்தாரு. அவர் என்ன பண்ணாரா, அவர் ஒரு இடத்துல அவர் இன்னொரு ஊழியக்காரர், அவர் பெரிய ஒரு ஊழியக்காரன், ரொம்ப பெரிய ஊழியக்காரன், அவர் பேர் சொல்ல அவரே விரும்பல, அவர் பெரிய ஒரு ஊழியக்காரு. அவர் அவர் இடத்துல பேசினாரா, பாஸ்டர் பெனிகன் கிட்ட என்ன பேசினாரு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு கேன்சர் இருக்குது, எங்க குடும்பத்துல யாருக்கும் தெரியாது, நீங்க என்ன பண்றீங்கன்னா எங்க ஆலயத்துக்கு வாங்க, பிரேயர் நடத்த மாதிரி நடத்திட்டு எல்லாரையும் தொட்டுட்டு என்னையும் தொடுங்க, அப்ப எனக்கு நான் சுகமாயிடுவேன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்டாராம் பெனிகன் பாஸ்டர் கிட்ட. பெனிகன் பாஸ்டர்னா ஒரு பெரிய பாஸ்டர்ன்றதால தெரிஞ்சுன்றதால சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊழியத்துக்கு கடந்து போனாராம். அந்த நாள்ல அங்க போயிட்டு அவர் ஊழியெல்லாம் செய்து முடிச்சு பிறகு பேர்லாம், அதாவது வசனங்கள் போதித்து முடிச்சு பிறகு அவருடைய அந்த ஹீலிங் டைம் வரும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி எல்லாரையும் தொட்டு கொண்டு இருக்கிறாங்களாம். எல்லாரும் சுகம் அடைந்து கொண்டே இருக்கிறாங்களாம். வியாதி சுகமாகிறதாம். ஆண்டவர் எப்படி சொல்ற, பிசாசு பிடிய கட்டுகள் அறுக்கப்படுறதுதான். ஊனா இருக்கிறவங்க நிமிர்ந்து நிற்கிறார்களாம். கால் பலவீனவர்கள் சுகமாகறாங்களாம். எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறான். ஆனா இந்த ஊழியக்கார் கூப்பிட்டாரு. அந்த ஊழியக்கார் என்ன பண்றானா, பெனிகன் பாஸ்டர் நம்மள தொடுவாரா, பெனிகன் பாஸ்டர் நம்மள தொடுவாரா சொல்லி பெனிகன் பாஸ்டரே பார்த்து நிற்கிறாராம். ஆனா ஆண்டவர் பெனிகன் பாஸ்டர் கிட்ட சொன்னாராம், நீ அவனை தொடாத, அவன் பக்கம் போகாத ஆண்டவர் சொல்லிட்டாராம். பெனிகன் பாஸ்டர் அவர் கிட்டே போல, அவர் திரும்பி கூட பார்க்கலையா. இவர் பாட்டு மக்கள் ஜனங்க கிட்ட எல்லாரும் தொடுறாரா, எல்லாரும் விடுதலாகிறான், எல்லாம் என்னென்ன ஆண்டவர் சொல்ற அதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாராம். இவர் ரொம்ப நேரம் பார்த்தா நம்ம கூப்பிட்டோம், நம்ம கிட்ட வரலையே சொல்லி இந்த ஊழியக்கார் ரொம்ப நேரம் பெனிகனே பார்த்து கொண்டே இருக்கிறாராம். அப்பதான் இவர் மனம் உடைந்தாராம், ஆண்டவரே தேட வேண்டியது உம்மப்பா, பாஸ்டர் இல்ல, என்னை மன்னிங்க ஆண்டவர் சொல்லி அங்க முட்டி போட்டு தன் கைகளை தூக்கி அழுது ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, ஆண்டவரே நீங்க சுகமாக்குங்க ஆண்டவரே, ஏன்னா சுகம் அளிக்கிறவர் நீர் ஆண்டவரை சொல்லி இவர் கைகளை தூக்கி அங்க அழுது ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பெனிகன் பாஸ்டர் சொன்னாராம், இப்ப போய் என் மகனத்தோடு இப்ப என்ன தேடுறான் அப்படின்னு சொன்னாராம். அப்ப பெனிகன் பாஸ்டர் போயிட்டு அவர் போய் தொட்டாராம், அவருக்கு சுகம் உண்டானதான். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, நம்ம தேவனை தேடும் போதுதான் தேவன் தேவைகளை சந்திக்கிறவர். நம்ம தொட ஆண்டவர் பேசப்படுகிறார். நீங்க ஊழியக்காரையும் தீர்க்கதரிசியும் தேடி போகாதீங்க, தேவனை தேடி வாங்க, தேவனை தேடுங்க. நீங்க இருக்கிற ஆலயத்திலிருந்தே தேவனை தேடுங்க, தேவனை துதிங்க, தேவனை ஆராதிங்க. ஆண்டவரை நீங்க என்னை விடுவிப்பீங்க என்ற விசுவாசத்தோட நீங்க நம்பிக்கையோட இருங்க, தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனை தான் தேடணும், ஊழியக்கார அல்ல. ஊழியக்கார் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறார். தேவன் நமக்கு சித்தமான ஊழியக்கார அனுப்புவார். யாருக்கு எந்த ஊழியக்காரர் தேவையோ அந்த ஊழியக்கார அனுப்புவார். உங்களுக்கான கொடுத்த ஊழியக்காரர், உங்களுக்கான கொடுத்த ஆலயத்துல நீங்க ஜெபிக்க. அந்த ஊழியக்காரர் எப்படினா இருக்கட்டும், எப்பேற்பட்டா இருக்கட்டும், நீங்க ஊழியக்காரன் நம்பி தேவாலயத்துக்கு போல தேவனை நம்பி அந்த ஊழியத்துக்கு போறீங்க. அப்ப நீங்க நம்ப வேண்டியது தேவனை. நீங்க தேவனை துதிங்க, தேவனை ஆராதிங்க, தேவன் நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க, தேவன் உம்மை தேடி வருவார். அல்லேலூயா. நம்ம நல்லா தெரிஞ்சு இன்னும் அந்த போல நிறைய விஷயங்கள் நமக்கு, நம்ம சகையை கூட பாருங்க, அல்லேலூயா. அவர் ஒரு கெட்ட மனிதனா இருந்தாலும் தேவனை தேடுற எண்ணம் அவருக்குள்ள வந்ததுனால அவர் கிரிகள் பாருங்க, நான் மறையாவது தேவனை பார்க்கணும்னு நினைச்ச அந்த கிரிகள்னால தேவன் அவர் வீட்டுக்கே கடந்து போனார். நீங்க தேடும் போது தேவன் உங்க வீட்டுக்கு கடந்து வருவார். அல்லேலூயா. அப்ப தேவனை தேடுகிற என்ன நமக்குள்ள இருக்கணும். நான் ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம நிறைய பேர் தேவனை தேடுறது இல்லை. அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, நிறைய ஊழியக்கார தேடி போறீங்க, நிறைய தீர்க்கதரிசியை தேடி போறீங்க. நீங்க தீர்க்கதரிசியும் தேடி போ தேவையில்ல, ஊழியக்காரன் தேடி போ தேவையில்ல, தேவனை தேடி இருங்க, தேவனை தேடி போங்க, தேவனை நீங்க துதிங்க, ஆராதிங்க. நீங்க இருக்கிற ஆலயத்திலிருந்தே தேவனை நீங்க துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது தேவன் உங்களுக்கு தேவையான ஊழிய காரியம் அனுப்புவார், தீர்க்க தரிசியம் அனுப்புவார். அந்த அல்லேலூயா. அப்புறம் நமக்காக யாரு, நமக்காக பரலோகத்திலிருந்து நமக்காக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார், நமக்காக தேவ தூதர்கள் இறங்கி வருவார்கள், நமக்காக தேவனே இறங்கி வருவார்கள். நீங்க தேவனை தான் தேடணும். தேவனை தேடும் போது தேவன் உங்கள் தேவைக்கான ஆட்களை அவர் அனுப்புவார். நீங்க தேவைக்கான ஆட்களை தேடி போகாமல் தேவனை தேடும் போது தேவன் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு நைட்டு கொடுக்கும் போது நானும் ஏதோ தவறு செய்துட்டு நான் நினைச்சேன். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனை தேடணும். நம்முடைய நோக்கம் தேவனை தேடுவது மட்டும்தான் இருக்கணும், ஊழியக்கார தேடுவது அல்ல. நீங்க தேவனை தேடும் போது தேவன் உங்களை தேடி வருவார். யாரை தேடி போ தேவையில்லை, நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே தேவனை தேடுங்க.
தேவையானவர்களை தேவன் அனுப்புவார். உங்களை தேவனை எப்படி தேடணும், ஒரே வசனம் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன் இல்லையா? நீங்க அப்படி தேடணும், ஆவியில நிரம்பிச்சு தேடணும், உபவாசித்து தேடணும், எப்படி இப்படி தேடணும் அப்படி தேடலாம் தேவையில்ல. தேவன் ஒரே வசனம் சொல்றார், நீங்க ஈஸியா தேடலாம். தேவனை எப்படி தேடணும் ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு சொல்றாரு. எபிரியர் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லப்படுகிறது அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நம்ம விசுவாசமே இல்லாம தேவனுக்கு பிரியம் இல்லாம அவங்கள போய் தேடிக்கின்னு நான் தேவனுக்குள்ளதான் இருக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்க பாரு, அது கூடாத காரியம். அப்போ விசுவாசம் கிரியுள்ள விசுவாசமா இருக்கும் போதுதான் தேவனோட நீங்க இருக்கிறீங்க, தேவனோட கூட நீங்க பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா விசுவாசம் இல்லாததுனால நீங்க தேவனோட கூட இருப்பதில்லை. அந்த வசனம் திருப்பி உங்களுக்கு தெளிவா சொல்ற மாதிரி, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப விசுவாசம் வேணும். இதுல நீங்க தெரிஞ்சுக்க, முதல்ல தேவனிடத்துல நமக்கு விசுவாசம் வேண்டும். அதாவது கிரியுள்ள விசுவாசம், உண்மையான நம்பிக்கை தேவனிடத்துல இருக்கணும். இரண்டாவது, அதே வசனம் சொல்லப்படி ஏன் என்னவென்றால், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். தேவனை தேடுவதற்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று நீங்கள் உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. இதுல என்ன அந்த விசுவாசம் என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்க ஒரு ஜபத்துல ஒரு அறிக்கை பண்ணீங்கன்னா அந்த அறிக்கையில தேவன் இதை செய்வார், என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், நான் அவருடைய பிள்ளை, அவருடைய மகள், நானு தேவனிடத்தில் நான் அறிக்கை செய்துக்கிறேன், என் தேவன் விடுவிப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். அதுல கடுகளும் குறையக்கூடாது. என் தேவனை விசுவாசி பார்ப்பேன். ஒருத்தர் வியாதியா கெடுக்கிறாங்க, அவங்களால முடியாது டாக்டர் சொல்றாரு, நீங்க நினைக்கணும் என் தேவனிடத்துல அறிக்கை பண்ணிக்கிறேன், இவரை காப்பாற்றுவார் அப்படின்னு நினைக்கும் போது, தேவன் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின தேவன் வியாதியோடு இருக்கிறவங்களை சுகமாக்க மாட்டாரா? கண்டிப்பா சுகமாக்குவார். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், தேவனை தேடணும். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தோட நீங்க தேடும் போது, நம்பிக்கையோடு இருக்கும் போது கர்த்தர் விடுதலையாக்காரு. முதல்ல சொன்ன, விசுவாசம் இல்லாமல் தேவனை சிநேகித்து கூடாத காரியம். அப்ப விசுவாசத்துல நீங்க உண்மையா விசுவாசத்துல உங்க இருதயம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 31வது வசனம் சொல்லப்படுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாய தீர்க்கப்படுவோம். நீங்களே நிதானித்து அறிந்து பாருங்க. நம்ம செய்யற குற்றங்களை மண்டிட்டு தேவன்கிட்ட அறிக்கை செய்து, இனிமே நான் தேவனைத்தான் தேடுவேன், எந்த ஊழியக்காரும் எந்த தீர்க்கதரிசியும் தேடி போக மாட்டேன்னு தேவனிடத்துல நீங்க அறிக்கை செய்யுங்க, தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தமுள்ள தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களை யாரை தேடணும் என்று இந்த நாள்ல நீர் வெளிப்பட்டிருக்கிறீர், அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குற்ற குறைகள் தயவா இருந்தால் மன்னிக்கவோ, இனிமே நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே உம்மை தேடுவர்களாய், ஆண்டவர் இரவும் பகலும் உம்மை தேடுவர்களாய், உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கிறவர்களா நாங்க இருக்க பிரயாசப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை தேடும் போது தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. விசுவாச திசை திருப்புற கிரிகள் எரிஞ்சு சாம்பலாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் முழுமையாய் உம்மை தேடி கண்டடைந்து என் தேவனா கர்த்தர் எங்க பிரச்சனைகள் போராட்டங்களை மாற்றி எங்களை உயர நிறுத்த வைக்க நீர் வல்லவர் என்று நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை தேட கிருபை செய்யுங்க அப்பா. இந்த நாள் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் தேவனா கர்த்தர் அவளை விடுதலை ஆக்குவீராக. அவர் சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தால் நற்சாகி இயேசு கிறிஸ்து நாமத்தால் இப்போதே பலவீனங்கள் விலகும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. மந்திர கட்டு போராட்டங்கள் இருந்தால் இயேசுவின் நாமத்தால் இப்போது மந்திர கட்டுகள் விலகி போகும்படி கட்டளை கொடுக்க, கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியானது. அவர் குடும்பத்துக்கு எதிராக செயல்படுற மந்திர கட்டுகளை உடைத்து போடுகிற இயேசுவின் நாமத்தால் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் விடுதலை ஆக்குவீராக, உடைய மகிமை வெளிப்படட்டும். நற்சாகி இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தரை உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மையப்படட்டும். நம்ம
பிதாய தேவனை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்ம ஆளுகிற பரிசுத்தாவியை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒன்று சேர்ந்து சொல்லுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கம், பிதாவுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய அந்நிய ஐக்கியமும் சதா காலம் இயேசு கிறிஸ்து வருகையில் சமத்துவம் ஆசீர்வாதத்தோடு எப்போது உங்களோடு தங்கி இருப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.